ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு டாக் டு எனி ஒன் இந்த புக்கோட சாப்டர் 5 பற்றி பார்க்க போகிறோம். நம்ம காமனாக ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டோம். நம்ம வேவ் லென்த்துக்கு யார் மேட்ச் ஆகுறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். நமக்கு பிடிச்ச பாட்டு அவங்களுக்கு பிடிக்கலாம், நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அவங்களுக்கு பிடிக்கலாம், நமக்கு பிடிச்ச பிளேஸ் அவங்களுக்கு பிடிக்கலாம். கிட்டத்தட்ட 50-50 வைபுக்கு செம்ம சூப்பராக மேட்ச் ஆவாங்க. நம்மளோட எல்லா க்ரைம்லேயும் அவங்க பார்ட்னராக இருப்பாங்க. எல்லா நல்ல விஷயத்தையும் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுவோம். யார்கிட்டையும் இப்படி ஒரு வேவ் லென்த் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஆத்தர் லைல் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். இந்த டெக்னிக்கோட பேர் பிஏ காப்பி கிளாஸ். நம்ம புதுசாக ஒரு பர்சனை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிக்க சொல்கிறாரு ஆத்தர் லைல். அவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்து உங்ககிட்ட பேசினார்னா நீங்களும் கால் மேலே கால் போட்டு உட்காந்து அவர்கிட்ட பேசலாம். கொஞ்சம் ஆட்டிடியூடான பர்சனாக தெரிஞ்சாங்கன்னா நீங்களும் தாராளமாக ஆட்டிடியூட் காமிக்கலாம். அவர் கைண்டாக காமாக இருந்தாங்கன்னா நீங்களும் கைண்டாக காமாக பிஹேவ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம காப்பி அடிக்கும் போது அவருக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுனா, இவர் என்ன நம்மள மாதிரியே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேவ் லென்த்துக்குள்ளே வர்றதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார். டெக்னிக் எக்கோயிங்னா நம்ம பேசுகிறது நமக்கு திருப்பி கேட்கும்ல, அப்படி தான் இந்த டெக்னிக்கை ஆத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ண சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பெட் லவராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வளர்க்குற பெட்டுக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் அந்த பெட்டோட நேமை வச்சு நீங்கள் பேசுகிறப்ப அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அவரோட பெட்டை நம்ம அது இது அப்படின்லாம் பேசக்கூடாது. நேம் யூஸ் பண்ணி பேசுகிறப்ப அவர் உங்ககிட்ட இன்னும் மிங்கிள் ஆகணும்னு நினைப்பார். நெக்ஸ்ட் டெக்னிக்கில் ஆத்தர் நம்ம எவ்ரிடே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் வேறு வழியே இல்லாமல் கம்பெனிக்கு போயிட்டு வேலை செஞ்சிட்ருப்போம். நம்ம பழகிற ஃப்ரெண்டுக்கு எந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம நிறைய அந்த பிஸ்னஸை பற்றி அவர்கிட்ட பேசுகிறப்ப அப்புறம் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுவார். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேவ் லென்த்துக்குள்ளே வரதுக்கும் ஈஸியாக இருக்கும். டெக்னிக்கோட நேம் எம்ப்ளாயி எம்பத்தி. இந்த டெக்னிக் லவ் லாங்குவேஜில் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை நம்மளோட பார்ட்னரோ நம்மக்கிட்ட பேசுகிறப்ப சும்மா கட்டிக்கும் ம் 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 அப்படின்னு சொல்லாமல் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து கவனிக்கிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறப்ப யாரோ ஒரு ஆள் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்வர்சேஷனில் அவங்க என்ன சொன்னாங்கன்றத கவனிக்காமல் விட்டுறாங்க. அந்த சமயத்தில் ம் 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 சொல்லி மாட்டிக்காமல், ஓ அப்படியா, அப்புறம் என்னாச்சு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறப்ப உங்கள் பார்ட்னர் நீங்கள் அவங்க பேசுனதெல்லாம் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஆனால் இதே தப்பை அடிக்கடிக்கு பண்ணால் மாட்டிப்போம். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற டெக்னிக் கொஞ்சம் சில்லியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஹியூமன் நேச்சரில் மோஸ்ட்டாக 5 சென்ஸில் ஏதாவது ஒரு சென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாங்க ஸ்மெல் பண்ணுறது, டச்சிங், இயரிங், டேஸ்டிங், சைட், அந்த மாதிரி ஐம்புலன்கள் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒன்றுத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். என்னம்மா நீ ஐம்புலன்களை வச்சு ஒருத்தர்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட் ஆகுனே நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதில் அவங்க எப்படி நம்மளோட வேவ் லென்த்துக்கு மேட்ச் ஆவாங்க? ஆத்தர் லைல் இந்த புக்கில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிலருக்கு பெயிண்ட் வாசனை ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிற சவுண்டு ரொம்ப பிடிக்கும், சில ஃபுட்டீஸ்க்கு எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஒரு சில பர்சன் ரொம்ப சின்ன கார்டனாகவே இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அது ரொம்ப அழகாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃப்ரெண்டுக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிற சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதை பற்றி பேசுகிறப்போ தட் சவுண்ட் வாஸ் ஸோ குட் அந்த மாதிரி நம்ம சொன்னால் அந்த ஃப்ரெண்டு என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கும் ட்ரம்ஸ் வாசிக்கிற சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லி உங்களோட வேவ் லென்த்துக்கு அவங்க மேட்ச் ஆவாங்க. டெக்னிக்கோட நேம் ப்ரீ மெச்சோர்ட் வி. இது ரொம்ப அழகான டெக்னிக்காக நான் பார்க்குறேன். புதுசாக ஒரு பர்சன் கிட்ட பேசுகிறப்ப நீங்கள், நாங்கள், நீ, நான் சொல்லி பேசாமல் நாம் அப்படின்னு சேர்ந்து பேசுகிறப்ப அவங்க ஏதோ ரொம்ப ஓல்டு அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற போல் ஃபீல் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகணும்னு நினச்சி உங்கள் வேவ் லென்த்துக்குள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க. ஃபைனலாக நம்ம இந்த சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். டெக்னிக் நம்பர் 50, இன்ஸ்டன்ட் ஹிஸ்ட்ரி. இந்த டெக்னிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆத்தர் லைல் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். ஆத்தரும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அப்போது அவங்களோட கான்வர்சேஷனில் ஆத்தர் லைல் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நான் வாத்து பண்ணையே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வாத்து எப்படிலாம் நடக்குமோ அந்த மாதிரிலாம் நடந்து காமிச்சு ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணுறாங்க. பார்ட்டி ஃபுல்லாகவே அவங்க ஃப்ரெண்டு வாத்து போலவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆத்தர் லைல் ரொம்ப விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க எப்போல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க ஹைன்னு சொல்லிக்காமல் குவாக் குவாக் அப்படி தான் சொல்லுவாங்களாம். நம்ம ஒரு பர்சனை மீட் பண்ணுறப்ப இந்த மாதிரி மறக்க முடியாத சில ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிட்டோம்னா அது நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்ககிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டரில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா காம்ப்ளிமெண்ட், அதாவது பாராட்டோட வலிமை. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.